له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, வாரந்தோறும் நடந்து வருகின்ற இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே நாங்கள் போன வாரம் குடும்ப உறவுகள் என்ற தலைப்பில் மனைவி கணவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சில கணவன் மனைவி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்தோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கணவனோடு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது என்பது பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏனைய மார்க்கம் ஏனைய மதங்கள் சொல்லாத கொள்கைகள் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவாகவே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய கொள்கைகள் சொல்லாத அளவுக்கு இஸ்லாம் தெளிவாகவே அதை பற்றி சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் கணவனை மனைவி எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி இருக்கிறது. இந்த இடத்தில் அது சம்பந்தமான 3 விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, என்ன இஸ்லாம் பல விஷயங்களை சொல்லி இருந்தாலும் மிக முக்கியமான 3 அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதில் முதலாவது அம்சம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் இது ஒரு முதல் அம்சம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஆண்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். காரணம், உடல் ரீதியாகவே அல்லாஹு தஆலா ஒருவரை விட ஒருவரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், ஒருவரை விட இன்னொருவரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். பெண்களை விட ஆண்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இயல்பிலேயே கொஞ்சம் சக்தி கூடுதலாக அல்லாஹ் தஆலா அமைத்திருப்பதனாலும், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களது சொத்துக்களில் இருந்து அவர்கள் செலவழிப்பதனாலும், மனைவிக்காக தங்களது சொத்துக்களில் இருந்து அவர்கள் செலவழிப்பதனாலும் அவர்கள் தான் நிர்வாகிகள், அவர்கள் தான் குடும்பத்துடைய நிர்வாகிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இதுதான் என்று முடிவெடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. இதுதான் என்று தீர்மானிக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆணுடைய கையில் தான் இருக்கிறது. குடும்பத்திலே ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் அந்த வீடு எப்படி அமைய வேண்டும் என்று மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டாலும் முடிவெடுப்பது கணவனது கையில் தான் இருக்கும். அந்த சாப்பாடு விஷயங்களை, வீட்டிலே இப்படித்தான் சமையல் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த மனைவி ஆலோசனையாக சொன்னாலும், சமைப்பது அவராக இருந்தாலும் முடிவெடுப்பது கணவனாகத்தான் இருக்கும். அதுபோன்று ஒரு இடத்திற்கு போவதா வருவதா, குழந்தை விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது, இந்த பாடசாலையில் போடுவதா அந்த பாடசாலையில் போடுவதா, செலவினங்களை எப்படி வைத்துக் கொள்வது என்பது போன்றதெல்லாம் என்னதான் மனைவியின் ஆலோசனை கேட்டாலும் முடிவு என்பது கணவனது கையில் தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா அதற்கு காரணம் சொல்லுகிறான், மனைவிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் உலகத்தில் சரி வராது. இயல்பிலேயே கணவன் ஆண் பலமானவன், சக்தி உள்ளவன். சக்தி உள்ளவன் இருக்க சக்தியற்றவனிடத்தில் முடிவெடுக்க கூடிய அதிகாரத்தை கொடுக்க முடியாது. இரண்டாவது, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், செலவழிக்கின்ற பொறுப்பும் செலவழிக்கின்ற தகுதியும் இந்த ஆண்களுக்கு இருப்பதனாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஆனால் சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது வீடியோவாக பதியப்படுவதனால், இங்கே பெண்கள் யாரும் இல்லை, பதியப்படுவதனால் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஆண்கள் தான் நிர்வாகிகள் என்றால் பொதுவாக எங்கே எடுத்தாலும், அது எந்த இடத்தை எடுத்தாலும் நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும், சில நேரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும். அது மனிதனுடைய இயல்பிலே உள்ளது. ஒருவரை விட ஒருவர் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால், இப்ப தந்தை இருக்கிறார், மகனை நிர்வகிப்பவர் யார்? தந்தை. மகனை நிர்வகிப்பவர் யார்? தந்தை. அவர் எல்லா மகனுக்கு அடிக்கின்ற பொழுது எல்லாமே நீதியாகத்தான் அடிக்கிறாரா? கோபத்துல அடிக்கிறாரு. ஒரு புள்ள பிழை செஞ்சா அடிக்கின்ற பொழுது ஒரு அடியோட நிப்பற்றது இல்ல,
கோவத்துல கண்ட மாதிரி அடிச்சு உதஞ்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட இறக்கம் நானே என்ன செய்யற கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சமாதானப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயல்பிலேயே அவனுக்கு தெரியுது ஏண்ட புள்ள, எனக்கு கீழே உள்ள புள்ள, நான் தான் இந்த புள்ளையோட இறக்கமா இருக்கேன்னு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு தவறு விடுகின்ற பொழுது அல்லது இவருக்கு கோபம் வருகின்ற பொழுது எடுக்கின்ற எக்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைக்கு சந்தேகம் வரும். என்னது பாப்பா இப்படி அடிக்கிற என்னோட இறக்கம் இல்லையோ, மனுஷ குணம் இல்லையோ என்று பிள்ளைக்கு சந்தேகப்படுகின்ற அளவுக்கு பாப்பா என்ன செஞ்சு கொள்வாரு, நடந்து கொள்வார். காரணம் என்ன, அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் என்னதான் இறக்கமா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் நீதியாக இருந்தாலும் சில பொழுதுகளில் அதிகாரத்தை என்ன செய்வாரு, தவறான அமைப்புல யூஸ் பண்ணுவாரு. கோபத்துல வீட்டுக்கு வருவாரு, மனைவி நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவா, ஆனா வந்த கோபத்தால் என்னது பொம்பளைண்டா பொம்பளை மாறிறியன்னு என்ன செய்வாரு, இவர் சொல்லிடுவார். இவர் ஒரு வசனம் சொல்லுவாரு. காரணம் அதிகாரம். அவர் அதிகாரத்தோடு இருப்பது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அதனால் பெண்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குடும்பத்தில் கணவன் பொறுப்பெடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதனால், கணவன் தான் செலவழிக்க வேண்டும் என்ற முழு பொறுப்பும் கணவனது கையில் இருப்பதனால் சில பொழுதுகளில் எனக்கு அநியாயம் என்று நான் நினைக்கக்கூடிய அளவில் சில அதாவது அதிகார ரீதியான சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். 100க்கு 100% கணவனை என்ன செய்ய முடியாது, எனக்கு நீதியாகவே நடப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது, எனக்கு நீதியாகவே நடப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். காரணம் அதிகாரம் அவன் பக்கம் இருப்பதனால் கொஞ்சம் மாறி நடப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, இதை நாங்கள் மாறி நடப்பான் என்ன பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதென்றால் எதில் துஷ்பிரயோகம் செய்வான் இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும். அதாவது குறிப்பாக சொல்வதென்றால் கூடுதலாக ஆண்கள் தங்களது அதிகாரத்துக்கு சார்பாக முடிவெடுக்கின்ற ஒரு பலகீனம் நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது எல்லோரிடத்திலும் இருக்கும். தங்கள் அதிகாரத்துக்காக வேண்டி சார்பாக முடிவெடுக்கின்ற மனோநிலை எல்லோரிடத்திலும் இருக்கும். குடும்ப நிர்வாகத்திலும் கணவனிடத்தில் என்ன செய்யும், சார்பான ஒரு மனோநிலை என்ன செய்யும் வரும். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் தொடர்ந்து போக வேண்டும் என்றால், கணவனோடு வாழ வேண்டும் என்றால் மனைவி அதை புரிந்து கொண்டு மன்னித்து சமாளித்து போக வேண்டும். கணவன் எப்படி மனைவியுடைய சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னேனோ, நன்றி இல்லாமல் நடப்பது, நன்றி மறப்பது, நிராகரிப்பது, இவ்வளவு செஞ்ச என்ன செஞ்சீங்கன்னு கேட்பது, இதெல்லாம் மனைவியுடைய இயல்பு. இதையெல்லாம் கணவன் எப்படி பொறுத்து கொண்டு போக வேண்டுமோ அதுபோன்று கணவனுடைய சில இயல்புகளை மனைவி பொறுத்து கொண்டு போக வேண்டும். அதில் ஒன்றுதான் தனக்கு வழங்கப்பட்ட தான் மனைவியை நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பின்னாலும் அவர்களை அளவுக்கு மீறி என்ன செய்வார், கண்ட்ரோல் பண்ண போவார். அளவுக்கு மீறி பேச சட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கணவன் என்பதற்காக வேண்டி அவளை அடிமை போன்று நடத்தக்கூடிய அமைப்பினெல்லாம் கட்டளை போடுவார். அதில் குறிப்பாக என்னவென்றால் தனது குடும்பத்துக்கு சார்பாக இருப்பார், மனைவியுடைய குடும்பத்துக்கு சார்பாக இருக்க மாட்டார். இது ஒரு இயல்பான நிலை. எப்படியாவது மனைவியுடைய குடும்பத்துக்கு 4-5 குறை விளங்கும். மனைவியிட ஊடன் இருக்குமே, அந்த வீட்டுல 4-5 குறை